எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு இம்பார்ட்டன்ட் கால். சரி நீங்க பேசுங்க, நான் பால்கனில வெயிட் பண்றேன். ஓகே. ஹலோ. பரவாயில்லையே, ஜானு பாப்பா சொன்ன மாதிரி செஞ்சிருச்சே. ஜோதி, நீங்க இங்க? இன்னைக்கு என்ன நாள்? மஞ்சள் தண்ணி ஊத்துற நாள். ஒரு முறப்பையன் முறப்பண்ணு மேல மஞ்சள் தண்ணி ஊத்தலாம், ஒரு முறப்பண்ணு முறப்பையன் மேலயும் மஞ்சள் தண்ணி ஊத்தலாம். அதுக்கு நீ என் முறப்பண்ணுல, அதான் உன் மேல மஞ்சள் தண்ணி ஊத்தலான்னு வந்திருக்கேன். என்ன விளையாடுறியா? வீட்டுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா வந்திருக்காங்க. அவங்க வந்தா எனக்கு என்ன? நான் என் முறப்பண்ணு மேல தானே ஊத்த போறேன். வேணாம், ஏன் இப்படி பண்ற? அப்பெல்லாம் எதுவும் யோசிக்காத, அதெல்லாம் விட்டுரு, நம்ம விளையாடலாம். சாரி, ஆக்சுவலாக நான் வந்த அன்னைக்கே உங்ககிட்ட பேசியிருப்பேன். நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல, அதான் பேசாமலே போயிட்டேன். உங்களுக்கு பேசணுங்கிற விருப்பம் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நான் அன்னைக்கே உங்ககிட்ட பேசியிருப்பேன். ஆக்சுவலி ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, அது என்னோட மிஸ்டேக் தான். ஆக்சுவலி நான் தான் கேட்டிருக்கணும். ஐ எம் ரியலி சாரி. பரவாயில்ல. ஊத்திடுவா, ரெடியா இருக்கு. நீங்க நர்வஸா இருக்கீங்க? ஓ, ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றதுனால பதட்டமா இருக்கீங்களா? ஆமா. என்னாச்சு? நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க பதில் எதுவும் சொல்ல மாட்டீங்க. ஜோதி, ஜோதி, உங்களை தான் கேக்குறேன். ஜோதி, ஏதாவது கேட்டீங்களா? இல்ல, வந்ததுல இருந்து நான் தான் பேசிட்டு இருக்கேன், நீங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்களே. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படியா? அப்போ என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அவளுக்கு என்ன ஏதாண்டா பிடிக்கும், ஆனா அதை வெளியில சொல்ல மாட்டேன். என்ன, ஆமா தானே? என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அத நான் அன்னைக்கே சொல்லிட்டேனே. எங்க சொன்னீங்க? உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகேன்னு உங்க பாட்டிக்கிட்ட தான் சொன்னீங்க. சரி, இப்ப சொல்லுங்க, என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சொல்லுங்க ஜோதி, என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்களை அப்பா கூப்பிடுறாங்க. வரேன்னு சொல்லுமா. உடனே வர சொல்லுங்க, பெரியவங்க சொன்னா உடனே கேட்கணும். வாங்க அங்கிள், வாங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் வெளியே போறியா? ஓகே, போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த மஞ்சள் தண்ணியை உன் மேல ஊத்திட்டு போயிடுறேன். ஐயோ, ஏன் இப்படி அடம் பிடிக்கிற? சொன்னா கேளு, போயேன். வேணாம். என்னப்பா கூப்பிட்டுருந்தீங்களா? இல்லையடா. இல்ல, கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. ஒரு இடத்துல நில்லு ஜோதி. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா வந்திருக்காங்க, இந்த நேரத்துல இப்படி பண்ணாத. அவங்க வந்தா வந்துட்டு போட்டோம். அவங்க வந்தாங்கன்னா நீ என் முறப்பண்ண இல்லைன்னு ஆயிடுமா? உங்க முறப்பண்ண மேல போய் ஊத்துங்க, எதுக்கு இப்படி பண்றீங்க? ஒரு இடத்துல நில்லு, கரெக்டா ஊத்திட்டு போயிடுறேன். நில்லு ஜோதி.
தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. இதெல்லாமே தப்பு, வேண்டான்னு சொல்றேன்ல. அதெல்லாம் ஒண்ணும் தப்பு கிடையாது. நில்லு ஜோதி. மாட்டேன். வேணாம் மாமா, சொன்ன கேளு. வேணாம் வேணாம். சொன்ன கேளு. வேணாம் வேணாம், பிரச்சனை ஆயிடும். நான் கண்டிப்பா ஊத்த போறேன். வேணாம். சூப்பர். ஊத்திட்டேன். வந்துட்டாங்களா? சமாளிப்போம். தொலைஞ்சிச்சு. நான் தான் சொன்னேன்ல. அப்பாடா, மாட்டினாண்டா. டேய், எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டுக்குள்ளே வந்து என் தங்கச்சி மேல மஞ்சள் தண்ணி ஊத்துவ? மாப்பிள்ள, ஏன் டென்ஷன் ஆற? யார் மேல ஊத்துன? என் முறப்பண்ண மேல தானே தண்ணி ஊத்துன. டேய், தேவையில்லாம திரும்ப திரும்ப வம்பு இழுக்கிற. நீ மஞ்சள் தண்ணி ஊத்துறதா இருந்தா நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு மேல ஊத்த வேண்டியதானே? கல்யாண பொண்ணு மேல தானே ஊத்துன. உனக்கு இன்னும் 1 மாசத்துல கல்யாணம். இந்த மாதிரி இன்னொரு வீட்டுக்குள்ள புகுந்து இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு மேல மஞ்சள் தண்ணி ஊத்துறியா? உனக்கு அசிங்கமா இல்ல? இவங்கிட்ட எல்லாம் என்னப்பா பேச்சு? இவனெல்லாம் அடிச்சு வீட்டை விட்டு துரத்தணும். டேய், எல்லாரும் வீட்டுல இருக்கிறப்ப நீ எப்பறம் மேல வந்த? அப்பச்சே, இவன் தானா இங்க வரல. இந்த வீட்டுல இருக்கிற யாரோ உதவி பண்ணி தான் இங்க வந்திருக்கான். ஐயோ, மாட்டிப்போமா? பாட்டியம்மா, என்ன பாக்குறீங்க? எனக்கெல்லாம் இங்க யாரும் உதவி எல்லாம் பண்ண வேண்டாம். வரணும்னு நினைச்சேன்னா காத்து மாதிரி புகுந்துருவேன். டேய், புகுந்துருவியா? உனக்கு ஒரு முடிவு கட்ட நான் இங்க இருக்கேன். ஜோதி கல்யாணத்தை நிறுத்த தானே நீங்க வந்த. அவன உன்ன ஸ்டாப் இட். இப்போ எதுக்கு இந்த சின்ன பிரச்சனை இவ்வளவு பெருசாக்குறீங்க? இவர் இப்ப என்ன செஞ்சுட்டாரு? தம் முறப்பொண்ணு மேல மஞ்சள் தண்ணி ஊத்திருக்காரு. இதுல என்ன இருக்கு? அவருக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. கிராமத்துல இதெல்லாம் நடக்கிறது சகஜம் தானே. இந்த விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சா பிரச்சனையாகும் தானே இவ்வளவு சண்டை போடுறீங்க? நானே சொல்றேன், அவரை விடுங்க. எனக்கு இதுல எந்த வருத்தமும் கிடையாது. சமந்தி, அதான் மாப்பிள்ளையே பரவாயில்லன்னு சொல்லிட்டாரு. ஏய், உனக்கு இங்க என்னடா வேலை? கிளம்புடா. ரைட், கிளம்புறேன். தேங்க்ஸ் நண்பா. வர மாப்ளே. மிஸ் ஆயிருச்சு. என்ன மாப்பிள்ளை இவன், சூடு சொரணியே இல்லையே. என்னப்பா அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துட்டு இருக்கீங்க? இல்லம்மா, வீட்டுல எல்லாரும் இருக்கிறப்பவே அவன் எப்படிமா உள்ள நுழைஞ்சான்? அப்பா, அவன் யார் புள்ள? நாகரத்னத்துக்கு இப்பதான் வயசாகி தளர்ந்து போச்சு. 30 வருஷத்துக்கு முன்னாடி சும்மா கம்பீரமா தானே இருந்திருக்கும். அப்பவே இவனோட அப்பன் வீடு புகுந்து நாகரத்னத்தோட பொண்ணை தூக்கிட்டு போனவரு. அதுவும் விடிஞ்சா கல்யாணம். சொந்த பந்தங்கள்லாம் வீட்டுல இருக்கப்பவே அவங்க பொண்ணை தூக்கிட்டு போயிருக்காருன்னா அவரோட மகன் இவன் எவ்வளவு பெரிய கேடியா இருப்பான்.
எனக்கு என்னவோப்பா, அந்த கார்த்திக் கண்டிப்பா கல்யாணத்துல ஜோதி கழுத்துல தான் தாலி கட்டுவான்னு தோணுதுப்பா. ஏமா திருடன் வீட்டுக்குள்ள வந்தா எப்படிமா வருவான்? சுவரேறி குதிச்சு வருவான், இல்லைன்னா வீட்டுல யாரும் இல்லாதப்போ எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறமோ வருவான். அதே திருடன் வீட்டுல ஆள் இருக்கிறப்ப, அதுவும் எல்லாரும் முழிச்சிட்டு இருக்கிறப்ப எப்படிமா வருவான்? என்ன வீட்டுக்குள்ள ஒருத்தனா இருப்பான், இல்லைன்னா வீட்டுக்குள்ள யாராவது உதவி செய்யறவங்களா? அப்போ என் வீட்டுல இருக்கிற யாரோ தான் அவனுக்கு உள்ள வர பெர்மிஷன் தராங்க. கரெக்ட்மா. யாரா இருக்கும்? கண்டிப்பா ஜோதி இதை பண்ண மாட்டா. எனக்கு தெரிஞ்சு என் மாமியாரா தான் இருக்கும். ஏன்னா என் மாமியாருக்கு தான் இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையோன்னு தோணுது. கரெக்ட் தாம்மா. இனிமே உன் கவனத்தை உன் மாமியார் மேலையும் வை. ஏன்னா கல்யாணத்தை நிறுத்த உன் மாமியாரே அவளை அனுப்பி வச்சாலும் அப்பா. நீங்க சொல்றது உண்மைதான்ப்பா. அந்த கார்த்தி பையில நான் பாத்துக்கிறேன். அவன் இந்த மாதிரி ஏதாவது சில்லறத்தனமா பண்ணிட்டு தான் இருப்பான். அவனை ஜோதி கழுத்துல தாலியை கட்டவே விட மாட்டேன். இந்தா, நீ கேட்ட பணத்தை விட ஒரு 5000 ரூபாய் அதிகமாவே தந்திருக்கேன். சரியா? மண்டபத்துல டெக்கரேஷன்லாம் சூப்பரா இருக்கணும் சொல்லிவிட்டேன். சரி. அப்புறம் பணத்தை வாங்கிவிட்டு சுந்தரேசன் வீட்டு கல்யாணம் மாதிரி நடக்க கூடாது. சீரியல் லைட் இல்ல, மண்டபத்துல போர்டு வைக்க இடம் பத்தல, இந்த கதையை விட்டீங்க அப்புறம் ஊருக்குள்ள எந்த கல்யாணத்தையும் நீங்க செய்ய விடாம நான் பாத்துப்பேன். இது எங்க வீட்டுல நடக்கிற முதல் கல்யாணம். சரியா? சரி, நான் அங்கேதான் இருப்பேன், பார்க்க தானே போறேன். சரி, போய் வேலையை பாருங்க, போங்க. வணக்கண்ணே. குமாரு, உனக்கு எவ்வளோ? அண்ணே, குறிப்பா சாப்பிட எத்தனை பேர் வருவாங்க? என்ன ஒரு 600 பேர். 600 பேரா? அப்போ நைட்டுக்கு டிஃபனு 5 வெரைட்டிஸு, மார்னிங் டிஃபனு, மதியம் வந்து மீல்ஸு, வெஜ்ஜு, ஸ்வீட்டுன்னு அப்படி இப்படின்னு பார்த்தாக்கா ஒரு 80,000 1 லட்சம் வரைக்கும் ஆகிடும். நீங்கள் மேற்கொண்டு எக்ஸ்ட்ரா ஏதாவது செய்யணும்னு நினச்சா அதுக்கேற்ற மாதிரி ஆகும். நீங்கள் சொல்கிறது தான் பட்ஜெட்டு. நீங்கள் பார்த்து என்ன செய்கிறீங்களோ செய்யுங்க. அப்படியா? சரிப்பா. வந்தவங்க திருப்தியா சாப்பிட்டுட்டு போனோம், எந்த குறையும் இருக்கக்கூடாது. சரியா? நல்லா இருக்கும் சார், கண்டிப்பா நல்லா இருக்கும். சாப்பிட்டுட்டு வந்தவங்க திருப்தியா மணமக்களை வாழ்த்திட்டு போனோம். ஒரு 25,000 ரூபாய் அட்வான்ஸ் இருக்கு. சரிங்க, போய் வேலையா தரங்க. ஓகேங்க. சொல்லு செந்தில், உனக்கு எப்படி? எனக்கு ஒரு 1.5 லட்சம் ஆகும் சார். என்னது, 1.5 லட்சம் ரூபாவா? ஏன்பா, நான் ஒரு 50,000 60,000 முடிக்கலான்னு பார்த்தா. இல்லை சார், உங்கள் வீட்டில் நடக்கிற முதல் கல்யாணம் இது. அதை சூப்பராக பண்ணி கொடுத்தா தானே எனக்கு திருப்தியாக இருக்கும். ஒரு 5 டிவி, 3 கேமரா, ஒரு கிரேன் போட்டு அப்படியே எல்லாத்தையும் அசத்தலாம் பண்ணி போடுறேன். ஏன்பா, அதுக்குன்னு 1.5 லட்சம் ரூபாவா? ஏங்க, நமக்கு இருக்கிறது ஒரே பையன், கல்யாணத்தை சிறப்பா செய்ய வேணாமா? அதுக்காக 1.5 லட்சம் ரூபாய்லாம் ஓவரா இல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க கொடுத்து அனுப்புங்க. சரிப்பா. முன்னெல்லாம் 5 லட்சம் ரூபாயில கல்யாணத்தையே முடிச்சிருவாங்க. இப்பெல்லாம் சமையலுக்கு 2.5 லட்சம், வீடியோக்கு 1.5 லட்சம். அடே எங்க அப்பா, கல்யாண பேச்சு எடுத்ததுலேருந்து தாலி கட்டி முடிகிற வரைக்கும் 50 லட்சம் ரூபாய் செலவாகும் போல இருக்க. சரி, இந்தாப்பா 25,000 ரூபாய் அட்வான்ஸ் வச்சுக்கோ. சரியா? போய் வேலையா இருக்கு. அண்ணே, சொல்லுமா. கல்யாணத்துக்கு எல்லாமே வாங்கியாச்சா? எல்லாம் வாங்கியாச்சே. புடவை, சீர்வரிசை, பாத்திர பண்டம் எல்லாம் வாங்கியாச்சேம்மா. இப்பதான் டெக்கரேஷன் பண்றவங்க, அப்புறம் சமையல்காரன், இந்த வீடியோக்காரனுக்கு எல்லாருக்கும் அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. எல்லாம் முடிச்சிட்டேம்மா. எல்லாமே வாங்கிட்டேனே, முக்கியமான விட்டுட்டியே. என்னது முக்கியமானதா? என்னம்மா? தாலி வாங்கணும்லனே. அட ஆமா, அத மறந்துட்டேன் பாரு. இன்னைக்கு நல்ல நாள் வேற, வெள்ளிக்கிழமை. சரி, அப்ப நீங்க கிளம்பி வா, நாம போய் தாலியை வாங்கிட்டு வந்துருவோம். நான் வரலனே, நீங்க போய் வாங்கிட்டு வாங்க. ஏம்மா? நான் எப்படின்னே வர முடியும்? அதான் அண்ணி மகாலட்சுமி மாதிரி இருக்காங்களே, அவங்க கையால தாலி வாங்கிட்டு வந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான். நீங்க 2 பேரும் சேர்ந்தாக்கள போய் வாங்கிட்டு வாங்க. சரிம்மா, நாங்க போயிட்டு வந்துடுறோம். ஜெயம்மா,
ஜெயமா என்னங்க அட்வான்ஸ்லாம் எல்லாருக்கும் நல்லபடியா கொடுத்துட்டீங்களா? அதெல்லாம் கொடுத்தாச்சு. சரி, இன்னைக்கு தாலி வாங்குறது நல்ல நாள்னு சரஸ்வதி இப்பதான் சொல்லிட்டு போனா. வா நம்ம போயிட்டு வந்துருவோம். ஏங்க நீங்க எங்க வரீங்க? நான் வராம? நானும் கார்த்தி இப்ப எடுத்துட்டு வந்துடுறோம். நீங்க போய் கல்யாண வேலையை பாருங்க. இந்த பாரு, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் கார்த்தி பார்த்துப்பான். தாலிங்கிறது முக்கியம் இல்ல, அதுக்கு நான் வர வேண்டாமா? சொன்னா கேளுங்க, கல்யாண வேலை எம்புட்டு இருக்கு, நீங்க அத பாருங்க. கல்யாண மண்டப ஆட்களோட பேசணும். கல்யாண சாமான்லாம் முன்கூட்டியே மண்டபத்துல இறக்க கூடாதுன்னு பிரச்சனை பண்றாங்க ஐயா. அதெல்லாம் பாத்துக்கிறதுக்கு கார்த்தி வருவான். எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. ஐயா, கார்த்தி தம்பி வந்துச்சுன்னா கோவத்துல அடிச்சுவிடும். நீங்க வந்தாதான் ஐயா பக்குவமா பேசுவீங்க. நீங்களே வாங்கய்யா. அதான் கூப்பிடுறாங்கல்ல, போய் பஞ்சாயத்தை பேசிட்டு வாங்க. நானும் கார்த்தியும் கிளம்பி நகை கிடைக்க போறோம். சரி, பத்திரமா போயிட்டு வாங்க, நான் வரேன். ஏங்க நீங்க பாட்டுக்கு போனீங்கன்னா என்ன அர்த்தம்? கை செலவுக்கு காசு கொடுத்துட்டு போங்க. ஓ, இது வேறயா? இந்த 500 ரூபாய் போதும். என்னது இது? இத நீங்க வச்சுக்கோங்க. ஜெயமா, இத நான் வச்சுக்கிறேன். நகை கடைக்கு போறோம்ல, நிறைய செலவாகும். அது சரி. சொல்லுடி. ஏய், நானும் கார்த்தியும் தாலி எடுக்கிறதுக்கு போறோம்டி. அப்படியா? எப்படி? எப்பவா? இப்ப கிளம்ப போறேன்டி. ஏய், என்னடி யோசிச்சுட்டே இருக்க? இல்ல, என் பொண்ணுக்கு தாலி எடுக்க வர எனக்கு கொடுத்து வைக்கல. நான் போன் பண்ணதே அதுக்குதான். நீ என்ன பண்ற? உடனே கிளம்பி கடைக்கு வந்துரு. வரப்ப என் மருமகளையும் கூட்டிட்டு வந்துரு. ஏன்னா அவதான் தாலியவே செலக்ட் பண்ணணும். ஏய், என்னடி விளையாடுறியா? இப்ப என் வீட்ல போலீஸ் மட்டும்தான் இல்ல, மத்தபடி செக்யூரிட்டி எல்லாம் பலமா இருக்கு. என்னால வரவே முடியாதுடி. நீ வரலனாலும் பரவாயில்ல, என் மருமவளையாவது எப்படியாவது அனுப்பி விடுறீ. என்ன கூட அனுப்பி வச்சிருவாங்க, ஆனா அவளை அனுப்பவே மாட்டாங்க. ஹே ப்ளீஸ் டி, முடியாதுன்னு மட்டும் சொல்லிராத. கல்யாணத்துக்கு நாள் குடிக்கிறதுல இருந்து நலுங்கு வைக்கிற வரைக்கும் பண்ணியாச்சு. இது ஒண்ணு மட்டும்தான் பாக்கி. இதையும் எப்படியாவது செஞ்சுட்டா போதும்டி. ப்ளீஸ், எப்படியாவது ஜோதி அனுப்பி விட்டுறேன். அடியே, என்னடி யோசிச்சுக்கிட்டே இருக்க? சரி, நான் கூட்டிட்டு வரேன். இல்ல அவளையாவது அனுப்பி வைக்கிறேன். சரி. நல்ல வேளை ஜோதி மட்டும் தனியா இருக்கா. நீ ஒன்னும் கவலைப்படாத. ஓகே ஜோதி, நான் அதை பத்தி கொஞ்சம் என் கூட வாமா. இரு, ஒரு அதுக்கப்புறம் தெரிஞ்சதுன்னா சொல்றேன்ல. ஒரு நிமிஷம். என்னம்மா? கொஞ்சம் கடை வரைக்கும் போகணும், வாடி. முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்க, நீ போயிட்டு வா. அது அப்புறம் கூட பேசிக்கலாம், வாயேன். சரி, நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன். என்னம்மா? வா, கடைக்கு போகணும், வா. எங்க? வா சொல்றேன், நீ வா. எங்கன்னு கேக்குற? கடை வரைக்கும் போயிட்டு வரலாம், வாடி. எந்த கடையில? எங்க அத்தா அவசர அவசரமா ஜோதியை கூட்டிட்டு போறாங்க? சீதாலட்சுமி, சோதியை கூட்டிட்டு எங்கிட்டு போறவ? அது அது வந்து கோயிலுக்கு அத்தை. இந்த நேரத்துல எந்த கோயில் திறந்திருக்கோம்? சாயந்தரம் தானே நட திறப்பாங்க. இல்ல, நான் ராஜபாளையத்துல இருக்கிற கோவில சொன்னேன். இப்ப கிளம்பி போனா டைம் சரியா இருக்கும். அதுக்கு எதுக்கு சோதியை கூட்டிட்டு போற? இல்ல, கூட துணைக்கு வரட்டும் தான். அது மட்டும் இல்ல, இந்த கல்யாணம் நல்லபடியா சம்பந்தம் அமைஞ்சதுன்னா அதுக்குன்னு ஒரு வேண்டுதல் வச்சிருந்தேன். அப்படியே அதையும் செலுத்திட்டு வரலான்னு தான். அதுக்கு நீ மட்டும் போயிட்டு வா. நிச்சயமான பொண்ணை எதுக்கு கூட்டிட்டு போற?
கோயிலா இருந்தா கூட பரவாயில்ல, வெளியூருக்குள்ள எங்கேயும் போக வேண்டாம். நீ கூட சாயந்தரம் தர்மா வந்ததும் கார் எடுத்துட்டு போயிட்டு வா.